பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் சந்திரனும் கேதுவும், தனுசில் புதன். இன்று என்ன செய்யலாம்? செங்கல் சூளை பிரிக்க, பழைய வீட்டை இடிக்க, முட்செடிகள் அகற்ற, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, இரத்த தானம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிறு துளியாக இருந்தாலும் பனித்துளி மிக அழகுதான். சிறு வருமானமாக இருந்தாலும் நம் சொந்த உழைப்பால் வரக்கூடிய வருமானம் அழகோ அழகுதான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சின்ன வயசில் சம்பாதிச்சது, ஓடி ஆடி முதலாக சம்பாதிச்சது, முதலாக பெற்ற வருமானம், அதையெல்லாம் எப்பொழுதுமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. இன்றைக்கி எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளவோ நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீங்கள் சம்பாதிச்ச அந்த முதல் வருமானம், முதல் சம்பளம், அந்த முதல் தொகை இருக்கு இல்லைங்களா, அது என்றைக்குமே முகத்து முன்னால் வந்து நிற்குங்க. இதையெல்லாம் அறிந்து புரிந்து வைத்து கொண்டு கடந்த காலத்தை மறவாமல், கடந்து வந்த பாதையையும் மறக்காமல், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது வீடு கட்டுறதுக்கான யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். ஏற்கனவே கட்டின்னு இருக்கிற வீட்டில் கொஞ்சம் டிசைனை மாற்றுறது, அல்லது கூடுதல் அறை அமைக்கிறது, அல்லது சோலார் சிஸ்டம் ஏதாவது அமைக்கிறது, இந்த மாதிரி மாற்றங்களையும் நீங்கள் கொண்டு வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும், சூடு பிடிக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மேலே நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதிகாரிகள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காகவும் புது விஷயங்களை இன்றைக்கி நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், துக்கத்தையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழும் தாழும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் சந்தோஷத்திலேயும் சங்கடம் இருக்குது, சங்கடத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்கிற சித்தர்களின் சூட்சுமத்தை அறிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. காலையில் 10 மணிலேருந்தே உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் உட்கார இருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் இன்றைய தினம் 2வது வீட்டுக்குள்ளார உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக
அமோகமாக நல்ல விதத்தில் முடியுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது பெருசாக பண்ணணும், சாதிச்சு காட்டணும், புதுசாக ஏதாவது வியாபாரம் தொழிலெலாம் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது இல்லைங்களா? அது நாம் எதிர்பார்க்குற மாதிரி சீக்கிரம் வரமாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாரும் நமக்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் இந்த வேலையை முடித்து கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் பொது காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இனத்தை சார்ந்த ஒரு பொது காரியமாக இருந்தாலும் சரி, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வேறு ஏதாவது வகையில் வருமானம் வருதான்னு யோசிப்போம்னு சொல்லி கூடுதல் வருமானம் பெறத்துக்கான வழிகளையும் தேடிக்கொண்டிருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, அலைச்சல், முன்கோபம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி நடை போடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம் போன்றது. ஆனால் தேடி வரக்கூடிய அன்பு ஆழமான கடலை போன்றது. ஆமாங்க, நாம் தேடி போகிறத விட நம்மளை தேடி வரக்கூடிய அன்பு என்றைக்குமே நிலைத்திருக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு உண்மையான அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே உரிமையுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார நுழைய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். சிலர் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, உண்மையை பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சிலரை நினைத்து இன்றைக்கி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. மகளுக்கு கல்யாணத்துக்காக வரன் தேடின்னு இருக்கீங்க. ஏதாவது நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசாரித்து பார்க்கும்பொழுது நமக்கு தூரத்து சொந்தமாக கூட வர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிடிக்கணும் இல்லைங்களா? அவங்க 2 பேரையும் பேச வச்சுட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோங்கிற நிலைக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விஐபிகள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் இருந்த தொந்தரவுகள் அதெல்லாம் பேசி இன்றைக்கி சுமூகமாக முடிப்பீங்க. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துகிட்ருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதாக பாராட்டுதலும் உங்களுக்கு கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கம் நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, என்னால் எதுவும் முடியாது என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டவராக இல்லாமல் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையாளராக இருங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. எத்தனையோ விஷயங்களில் நீங்கள் போராடி ஜெயிச்சிருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயும் போராட்டம், வெளியிலேயும் போராட்டம், வேலை பார்க்குற இடத்துலையும் போராட்டம். என்ன இது, வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் அழுத்துக்க மாட்டீங்க. அப்படி இப்படி தான் இருக்கும், நாம் தான் அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே எல்லாவற்றிற்கும் தயார்படுத்தி கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு திட்டமிடுதல் இன்றைக்கி மனசுக்குள்ளார வரும். அதிகமான வட்டி, அதாவது அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? சொத்து இருக்குது, கொடுத்துடலாமா? சொத்தை கொடுத்துட்டோம்னா சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நமக்காக தான் சொத்து இருக்குது. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்றுனா எந்த சொந்தக்காரங்க வந்து உதவ போகிறாங்க? அதனால் அந்த மாதிரியெல்லாம் பார்க்காம நம்முடைய தேவைக்கும் நம்முடைய அவசரத்துக்கும் நம்முடைய ஆபத்துலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு தான் சொத்து இருக்குது. அதனால் அந்த சொத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து வர்றதை எடுத்து இந்த கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக ஏதாவது ஒரு பொழப்பை பார்க்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால எதை தொட்டாலும் எல்லாமே வந்து தாமதமாகுதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சனி பகவானுடன் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தடைகள் எல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது, செலவு இருக்குது. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வந்த பாதையை மறக்காமல் இருந்தால் போகும் பாதை தெளிவாக இருக்கும். ஆமாங்க, நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், ஏற்கனவே எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் இருந்தோம்னா நம்முடைய வருங்கால பாதையை வந்து நாம் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்த பாதையை, நடந்து வந்த பாதையை மறக்காமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து கிடக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய தினம் லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. வக்ரகதியில் 11ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி எதிரியாக இருந்தவங்கள்லாம் இன்னையிலேருந்து நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க மத்தியில் இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. அதே மாதிரி அந்த இடத்த நான் பார்த்து வச்சுருக்கிறேன், ஆனால் விலைக்கு போய் கேட்டால் அது வேற ஒருத்தங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணி அந்த இடம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நிலையும் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பூமிக்காரகன், சொத்துக்காரகன் உங்களுக்கு வந்து செவ்வாய் தான். அவர் 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரங்கள் சரியாக நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை பற்றி ஏதோ பேசிக்கிறாங்களே, வதந்திகளுக்கும் ஒரு எல்லை இல்லை, அளவு இல்லாமல் போயிடுச்சேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால ஆரோக்கியம், அழகு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மறைமுகமாக உங்களை சிலர்லாம் குறை சொல்லின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் சாதகமாக மாறுறாரு. அப்படி இருக்கிறனால முயற்சி பண்ணலாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, பசுவை போல் சாந்தமாக இருந்துவிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் நரிகளுக்கு மத்தியில் வாழ்வதாகப்படுவதனால் கர்ஜனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆமாங்க, இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. அமைதியாக நாம் இருந்துட்டு போகலான்னா கூட சிலர்லாம் நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சில நேரங்களில் கொஞ்சம் ஆத்திரமாக பேச வேண்டியதாக இருக்குதுன்னு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நியாயம் கற்பிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே செலவுகள், அலைச்சல்கள், குடும்பத்திலையும் அப்படி இப்படிமா ஏதாவது ஏச்சு பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் காலை 10 மணிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க. 10 மணிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் போய் உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லாம் விலகுங்க. சோர்வு களைப்பெல்லாம் நீங்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. தந்துடுறேன்னு சொன்ன பணத்தை தர முடியலையேன்னு கொஞ்சம் நீங்கள் தடுமாறி இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி தந்துடுவீங்க. அதனால் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். ஏதாவது பழசை குத்தி காட்டி சில நேரம் பேசுவாங்க. அந்த ஏச்சு பேச்சுக்கெல்லாம் இன்றைக்கி மாறி சந்தோஷம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது பெருசாக பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே சரியாக அமைய மாட்டேங்குது. எல்லாம் தள்ளி தள்ளி போதே. ஒரு இடம் தேடின்னு இருக்கோம், சரியாக அமைய மாட்டேங்குது. வாடகைக்கும் வர மாட்டேங்குது, விற்பனைக்கும் வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களை குறை சொன்னவங்க இன்றைக்கி கொஞ்சம் மாறுவாங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறது தாங்க உண்மையான வாழ்க்கையாகும். ஆமாங்க, சில நேரங்களில் நம்மே நமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மால் 4 பேர் பலனடையணும், நம்மளை சுற்றி 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய சந்தோஷம் இதை மட்டுமே குறிக்கோளாக லட்சியமாக கொண்டிருக்காமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பரந்த மனதுடன் ஓடி ஆடி உழைத்து கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார போகிறாருங்க. காலையில் 10 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றாருங்க. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும். குடும்பத்தில் யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலைங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருக்கும். லேசாக ஜுரம் அடிக்கிற மாதிரி உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்குங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். ஆனால் அதே நேரத்தில் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அடுத்தவங்க விஷயத்திலேயும் இன்றைக்கி நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். தரமான பொருள்களை கொடுக்குறோம், இருந்தாலும் கல்லாப்பெட்டிக்குள்ளார எதுவும் காசு விழ மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி வேலை
சுமை இருந்து கொண்டு தாங்க இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை இந்த மண்ணில் விதைக்கும் என்பதை மறந்து விடாதே. ஆமாங்க, ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதாவது சொல்லி வைப்பாங்க. அதுக்காகலாம் நம்ம ஆட முடியுமா, ஓட முடியுமா? அதெல்லாம் முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்ய முடியும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நான் விடாமல் என்னோடய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் வைராக்கியத்துடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால கொஞ்சம் கராராக தான் எல்லார்ட்டையும் பேசுவீங்க. அதே மாதிரி நட்பு வேறு, தொழில் வேறு, ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த வேலையை தொட்டாலும் அதில் சரியாக இருக்கணும், அதில் சலுகை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சிலருக்கெல்லாம் சொல்லி காட்டி கொண்டிருப்பீங்க. இன்றைய தினம் சூரியன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பேங்க் லோனுக்கு கூட முயற்சி பண்ணலாம். 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் வீட்டை சீக்கிரம் கட்டி முடிக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாரு. பேங்க் லோனு இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவுக்கும் வருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய நண்பர்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சலசலப்புகள் எல்லாமே விலகுங்க. புது பொருள்கள் வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. கேது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்று வரவும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கார். அதனால் ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், முன்கோபம் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிறப்பான வாழ்க்கை சீக்கிரம் கிடைக்காது. சில துன்பங்களை அடையாளம் கண்டு கொண்ட பிறகுதான் நம் வாழ்க்கை சிறப்படையும் வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கஷ்டமில்லாமல் எதையுமே நாம் அனுபவிக்க முடியாது, உழைப்பு இல்லாமலும் உயர முடியாது என்பதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எளிதாக எடுத்துக்கொண்டு இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த செலவுகள், மன இறுக்கங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. நான் இந்த வயசில் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, குடும்ப பாரத்தையே சுமந்து நான் எல்லாத்தையும் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உங்கள் காலம் வேறு, அவங்க காலம் வேறுங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கிறது நல்லதுங்க. லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு. வியாபாரத்தில் கூட புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக அது சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல ஒரு மணமகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அடுத்தடுத்து சந்தோஷம்
சந்தோஷமான சம்பவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி புதன் உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பல விஷயங்களை, பொது விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. படிச்சிருந்தால் மட்டும் போதாது, அலுவலகத்தில் நல்லா வேலை பார்த்தா மட்டும் போதாது, அனுசரித்து போகக்கூடியதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத புதன் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க. கூடுதல் சலுகைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, வெற்றி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தகுதி என்பது வேறொன்றும் இல்லை. எண்ணத்தாலும் செயலாலும் நம்மை நாமே உயர்த்தி கொள்வது தான் தகுதியாகும். மற்றவங்க பார்த்து நம்மளை தகுதி உள்ளவங்க இல்லாதவங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே நம்முடைய செயல்கள் தான். அதனால தாங்க யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் நாம் நல்லதையே செய்வோம் என்று நல்ல செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சவாரி செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சங்கடங்கள், வருத்தங்கள், கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசியை பார்த்துட்டு உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி உங்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்குன செவ்வாய் இன்றைய தினம் காலையில் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு மாறுறார். காலையில் 10 மணிக்கு பிறகு 6வது வீட்டுக்கு மாறுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாத விஷயங்கள்லாம் முடியுங்க. சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதர வகையில் இருந்த பகை உணர்வு, மனக்கசப்பு அதெல்லாமே சரியாகுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்த சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, இன்னொரு பிரான்ச்சு தொடங்கிறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் சுடுசுடுன்னு கொஞ்சம் எரிஞ்சு விழுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க. உஷ்ணத்தால் அடிவயிறு வலிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்றைக்கி செலவுகள் இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பண வரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் முயற்சி எடுப்பவர்களால் மட்டுமே முன்னேற முடிகிறது. ஆமாங்க, என் கூட தான் அவரும் படித்தார். இன்றைக்கி அவர் ஒரு மாதிரி இருக்கார், நான் ஒரு மாதிரி இருக்கேன்னு தன் கூட படித்தவர்களையே சிலர் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் கனகச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டவங்க இப்போ செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அதை சரியாக பயன்படுத்தாமல் அப்படி இப்படி வீணாக விரயமாக்கினவங்க சாதாரணமானவங்களாக இருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எந்த வேலையை தொடங்கினாலும் அதை வேலையாக கருதாமல் அதை தவமாக நினைத்து அதை முடிக்கும் வரைக்கும் எப்பொழுதும் முழு முனைப்புடன் பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3
நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் என்னை யார் இந்த வீட்டில் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்துருந்த செவ்வாய் இன்னையிலேருந்து 5வது வீட்டுக்குள்ளார போய் நுழைய இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. மறைமுக எதிர்ப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்காமல் சிலரிடம் மட்டும் சிலவற்றை பேசிக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல லாபம் இருக்குதுங்க. புது பொறுப்புகள் புது பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இருந்தாலும் சிலருக்கு இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை அவர் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். பிரபலங்களும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சகோதர வகையில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வந்து விலகுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. வேலை சுமை உங்களுக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சில கனவுகளை நிஜம் என்று நினைத்து மகிழ்வதும் சில நினைவுகளை கனவு என்று நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, உங்கள் மனசுக்கு பிடித்தமான சில விஷயங்களை எப்பொழுதுமே அடிமனசுக்குள்ளார நீங்கள் பூட்டி வச்சுருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரமாக அதை யார்கிட்டையுமே நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. அவ்வப்போது கனவுகள் கற்பனைகள் மூழ்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சோர்வு களைப்பு இருக்கும். லேசாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி கூட சில நேரங்களில் இருக்கும். நாம் ஏதாவது யதார்த்தமாக சொல்ல போய் அதை யாராவது வில்லங்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எதை பற்றிய கருத்துக்களையும் இன்றைக்கி வெளியிடாமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் நல்லது தாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபமாக இருந்தீங்க, கொஞ்சம் சோகமாகவும் இருந்தீங்க. ஏன்னா நேற்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தது. இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் நம்ம புதுப்பிச்சிட்டோமா அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. தலைக்கவசம் ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். வாடிக்கையாளர்களை பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி வேலையாட்கள் மேலே எதையும் திணிக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். குறை சொல்கிறவங்க எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் தன்னை ஒசத்திக்கிறதுக்காக உங்களை குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.